தருமபுரி மாவட்டம் கரகதஅள்ளி ஊராட்சியில் அதிகாரிகளின் துணையோடு 100 நாள் வேலை திட்டத்தில் மோசடி நடைபெறுவதாக ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் கரகதஅள்ளி ஊராட்சியில் நடைபெறும் 100 நாள் வேலை திட்டத்தில் அதிகாரிகள் மற்றும் பணி பொறுப்பாளர்கள் கூட்டு சேர்ந்து முறைகேட்டில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் ஸ்டாலின் ஆட்சியின் உண்மை நிலையை விவசாயிகள் அம்பலப்படுத்தினர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே குப்பநாயக்கனூர் பகுதியில் அரசு தொலைக்காட்சி பெட்டி அறைக்கு செல்லும் மின்சார வயரில் இருந்து மின்சாரம் தாக்கி 2 பேர் உயிரிழந்தனர். பெருமாள், ராஜு ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மின்கம்பத்தில் இருந்து அரசு தொலைக்காட்சி பெட்டிக்கு செல்லும் வயர் அருந்து விழுந்து மின்சாரம் தாக்கியதில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். திறனற்ற திமுக அரசின் மின்துறையினரின் அலட்சியமே இதுபோன்ற உயிர் பலிகளுக்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டினர். ராமநாதபுரம் மாவட்டம் வண்ணாங்குண்டு கடற்கரையில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் குழு ராட்சத அலையில் சிக்கி 6 மணி நேரம் உயிருக்கு போராடியது. 2 படகுகளில் 6 மீனவர்கள் கடலுக்கு சென்ற நிலையில் எதிர்பாராத விதமாக ராட்சத அலை படகுகளை தாக்கி கவிழ்த்தது. இதில் படகின் உடைந்த பாகங்களை பிடித்துக் கொண்டு மீனவர்கள் தத்தளித்த நிலையில் நீண்ட நேரத்திற்கு பிறகு அவ்வழியே சென்ற மற்றொரு மீனவர் குழு அலையில் சிக்கியவர்களை மீட்டனர். ஒரு 2-3 பாகம் வலை வாங்கிக்குவோம். வலையை வத்தையை தூக்கி அவுத்தவன் எங்கள் 3 பேருக்குமே அடி விழுந்துருச்சு. இவர் சுக்கால இருந்தார், அவர் வலை முடுக்கினார். நான் கூட மீன் கழிக்க நின்றாள். அதை தூக்கி பரட்டி விட்டு அதோட ரொம்ப சிரமம். வலை 2 செட்டு வலையும் தண்ணியில் போயிடுச்சு. அதோட தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு பொதுப்பணித்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஒசூர் கெலவரப்பள்ளி அணை மற்றும் கிருஷ்ணகிரி KRP அணை ஆகியவை வேகமாக நிரம்பி வருகிறது. இருந்தும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை விடிய அரசின் அதிகாரிகள் மெத்தனமாக செய்து வருவதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. வேலூர் மாவட்டம் திருவலம் அருகே கள்ளசந்தையில் மது வாங்கி குடித்த நபர் போதையில் கால்வாயில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். சிவானந்தா நகர் பகுதியில் டாஸ்மாக் கடை அருகே 24 மணி நேரமும் கள்ளசந்தை மது விற்பனை அமோகமாக நடைபெறும் நிலையில் அங்கு கால்வாய் தடுப்பு சுவரில் அமர்ந்து மது அருந்திய கூலி தொழிலாளி தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கள்ளசந்தை மது விற்பனையை கட்டுப்படுத்த பலமுறை கோரிக்கை வைத்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒயின் ஷாப் ஹைவேஸில் இருக்கிறனால எடுக்க சொல்லி கலெக்டர், DRO எல்லாருக்கிட்டே மனு கொடுத்தோம். இதை பற்றி எந்த செயல்பாடும் இல்லை. இது வரைக்கும் காலையில் 5 மணிலேருந்து இங்கே மது விற்பனை ஸ்டார்ட் ஆகுது. இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. எங்கள் லோக்கல் போலீஸே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எந்த சப்போர்ட்டும் இல்லை. கலெக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த அசோகத்தினால இங்கே போக்குவரத்தில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் இடையூறாக இருக்குது. ப்ளஸ் பஸ் ஸ்டாண்டில் நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டிங்க தான் தூங்குறாங்க. பக்கத்தில் லைப்ரரி இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இதனால் பொதுமக்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்குது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகேயுள்ள எருமார்பட்டி கிராமத்தில் பாதையை சரி செய்ய ஓடையில் மண் அள்ளிய டிராக்டரை பறிமுதல் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெருமாள் கோயில் பகுதி மற்றும் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் அவற்றை சரி செய்ய விடியா திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் முன்வராத நிலையில் அப்பகுதி மக்களே ஓடையில் இருந்து மண்ணை அள்ளி வந்து சீரமைக்க முயன்றனர். ஆனால் அவற்றை தடுத்த அரசு அதிகாரிகள் மண்ணல்ல பயன்படுத்தப்பட்ட டிராக்டரை பறிமுதல் செய்ய முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகளின் குறைகளை கேட்காமல் செல்போனில் மூழ்கிய அதிகாரிகளால் விவசாயிகள் அதிருப்தியடைந்தனர். கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் அதனை கண்டு கொள்ளாமல் பெரும்பாலான அதிகாரிகள் தங்களது செல்போனிலேயே கவனம் செலுத்தினர். விடிய அரசின் ஆட்சியில் குறைதீர் கூட்டமெல்லாம் கண்துடைப்பு நாடகம் என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள லாலாபேட்டை பகுதியில் ரயில்வே தண்டவாளம் ஓரமாக நடந்து சென்ற தொட்டியம் பகுதியைச் சேர்ந்த அன்னக்கிளி என்பவர் மீது ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் இச்சம்பவத்தை காணச் சென்ற புனவாசிப்பட்டியைச் சேர்ந்த ராஜலிங்கம் என்பவர் மீதும் விரைவு ரயில் மோதியதில் அவர் உயிரிழந்தார். ரயில்கள் மோதி 2 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உயர்நீதிமன்றம் மற்றும் சுங்க அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து 2 இடங்களிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக தீவிர சோதனை நடத்தினர். இதை அறிந்த பொதுமக்கள் மிரட்டல் விடுத்தவர்களை கண்டறிந்து விடிய அரசு கைது செய்யாதவரை இத்தகைய மிரட்டல் தொடர்கதையாவதை தடுக்க முடியாது என கடுமையாக விமர்சித்தனர்.